சிம்பிளிஃபிகேஷன்ல அல்ஜீப்ரா பேஸ் பண்ணி சம்ஸ் கேட்டாங்களா எப்படி குயிக்காக சால்வ் பண்ணலாம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் எக்ஸ் பிளஸ் 1/x ஈக்குவல் டு 4 எனில் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 1/x ஸ்கொயர் ஈக்குவல் டு என்ன கேட்குறாங்க. இந்த மாடல்ல சம் கேட்டாங்களா. இங்க என்ன இருக்கு, 4 இருக்கு, இங்க ஸ்கொயர் இருக்கு. அப்போ 4 ஸ்கொயர் மைனஸ் ஸ்கொயருக்கு 2, 4 ஸ்கொயர் 16 மைனஸ் 2, 14 2 போச்சுன்னா 14. ஸோ ஆன்சர் வில் பி 14. இதே கொஸ்டின்ல இந்த இடத்துல பிளஸுக்கு பதிலாக மைனஸ் இருந்துச்சுன்னா ஸோ நம்ம இந்த வேல்யூ என்ன பண்ணுவோம், ஸ்கொயர் பண்ணுவோம். 4 ஸ்கொயர் மைனஸ் 2ன்னு போட்டோம். இந்த இடத்துல மைனஸ் இருந்துச்சுன்னா இந்த இடத்துல ப்ளஸ் பண்ணிக்கணும். அப்போ 4 ஸ்கொயர் 16 ப்ளஸ் 2 ஈக்குவல் டு 18. ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஸோ இதே கொஸ்டினில் இந்த இடத்துல ப்ளஸ் இந்த இடத்துல மைனஸ் வந்துச்சுன்னா ஸோ நம்ம என்ன பண்ணுவோங்க, 4 இருக்குது, 4 ஸ்கொயர் மைனஸ் வந்துச்சுன்னா என்ன பண்ணணும், ப்ளஸ் பண்ணணும். அப்போ ப்ளஸ் 2, 4 ஸ்கொயர் 16 ப்ளஸ் 2 18. ஆன்சர் வில் பி 18. அதாவது மைனஸ் மைனஸ் ஈக்குவல் டு ப்ளஸ், அதேமாரி மைனஸ் ப்ளஸ் ஈக்குவல் டு ப்ளஸ், அடுத்தது ப்ளஸ் மைனஸ் ஈக்குவல் டு ப்ளஸ், ப்ளஸ் ப்ளஸ் வந்தால் மட்டும் மைனஸ். இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க, ஓகேங்களா. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது தெரிஞ்சால் போதும் இந்த சம்மை பார்த்தோன்னே நம்ம சால்வ் பண்ணலாம். இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட்டு இங்கேயும் மைனஸ் இருக்குது, இங்கேயும் மைனஸ் இருக்குது. அப்போ இங்கே என்ன இருக்குது, 4 இருக்குது. 4 ஸ்கொயர் மைனஸ் மைனஸ் வந்துச்சுன்னா ப்ளஸ், அப்போ ப்ளஸ் ஸ்கொயருக்கு 2. அப்போ 4 ஸ்கொயர் 16 ப்ளஸ் 2 ஈக்குவல் டு 18. இங்கே முன்னாடி சம்மில் எக்ஸ் ஒரு ஸ்கொயர் இருந்துச்சு, அதுக்கு என்ன பண்ணணும், இங்கே என்ன வேல்யூ இருக்கோ அதை ஸ்கொயர் பண்ணணும். இங்கே 4 இருக்குது, அப்போ 4 ஸ்கொயர் ப்ளஸ் ப்ளஸ் இருந்துச்சுன்னா மைனஸ், அப்போ மைனஸ் ஸ்கொயருக்கு என்ன பண்ணணும் 2. அப்போ 4 ஸ்கொயர் 16 மைனஸ் 2, அப்போ 14ன்னு போட்டோம். ஸோ இங்கே எக்ஸ் 4 இருக்குது, இது வந்து எக்ஸ் ஸ்கொயருக்கான வேல்யூ. அப்போ என்ன பண்ணணும், இந்த வேல்யூவை ஸ்கொயர் பண்ணணும். 14 ஸ்கொயர் ப்ளஸ் ப்ளஸ் இருக்குது, இங்கே ப்ளஸ் இருக்குது, இங்கே ப்ளஸ் இருக்குது. அப்போ என்ன பண்ணணும், மைனஸ் 2. 16 ஸ்கொயர் 196 மைனஸ் 2 194. ஆன்சர் வில் பி 194. ஒருவேளை இந்த பவர் இந்த இடத்துல எக்ஸ் பவர் 8 இருந்துச்சுன்னா அப்போ என்ன பண்ணணும், மறுபடியும் இந்த 194 ஸ்கொயர் மைனஸ் 2. ஸோ இந்த சேம் நம்ம ஒரு ஸ்டெப் தெரிஞ்சால் போதும். இதுக்கு மேலே பவரில் 2 பேஸ் பண்ணி வர வேல்யூ நம்ம எவ்வளோ வந்தாலும் சரி நம்ம சால்வ் பண்ணிடலாம். ஸோ அடுத்த சம் பாருங்க, எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 1/x ஸ்கொயர் ஈக்குவல் டு 14 எனில் எக்ஸ் பிளஸ் 1/x ஈக்குவல் டு என்னன்னு கேட்குறாங்க. முன்னாடி சம்மில் எக்ஸ் பிளஸ் 1/x ஈக்குவல் டு 4 கொடுத்துட்டு இந்த எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 1/x ஸ்கொயர் ஈக்குவல் டு என்னன்னு கேட்டாங்க. இப்போ அப்படியே ஆப்போசிட்டாக கேட்குறாங்க. ஸோ இந்த மாடலில் கேட்டாங்களா, இந்த எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 1/x ஸ்கொயர் கிட்ட என்ன வேல்யூ இருக்கு, 14. ஸோ அங்கே என்ன பண்ணணும், 2 மைனஸ் பண்ணணும், இங்கே 2 கூட்டிக்கணும். 2 கூட்டணுமா ஈக்குவல் டு 16. இது அப்படியே ரூட்லேருந்து வெளியே எடுத்துமா 4. அப்போ எக்ஸ் 4. ஆன்சர் வில் பி 4. ஓகேங்க.